ஆனால் அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறீங்க, நான்லாம் எதுக்குடா நீலாம் எதுக்குடா வீடியோ பண்ணணும் அப்படின்னு. அந்த வீடியோ எடுக்கிறதோட ஹாப்பினஸ் அந்த கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம மாதிரி சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்கள பற்றி தாங்க பேச போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான்லாம் ஒரு கண்டென்ட் போடுறதுக்கு நான் நேற்று ரெடி பண்ணி எப்படின்னா நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணால் இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருவேன். அதுமாதிரி ஒவ்வொரு டைம் கண்டென்ட்டே இல்லாத டைமில் என்ன பண்ணுவேன்னா, சரி நீ போட வேணாம் அப்படின்னு விட்டுருவேன். ஆனால் போடாமல் இருந்தாலும் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து ரெடி பண்ணி போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட முடியுமா? ஆனால் அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறீங்க, நான்லாம் எதுக்குடா நீலாம் எதுக்குடா வீடியோ பண்ணணும் அப்படின்னு. அந்த வீடியோ எடுக்கிறதோட ஹாப்பினஸ் அந்த கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி எப்படி சொல்கிறேன்னா, எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு கிரியேட்டர் வீடியோ எடுத்து போகிறோன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து அதுலேருந்து அமௌண்ட்டோ இல்லை எப்படின்னா ப்ரொமோஷனோ அது மாதிரி கிடைக்கப்படுது. அவனுக்கு வந்து அதுலேருந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு எப்படின்னா ஒரு ஹாப்பினஸ் அதில் கிடைக்கும் போது அது ஃபீல் தரமாக இருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், சின்ன சின்ன கிரியேட்டிவ் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி எப்படின்னா ஒரு ஃபாலோ, ஒரு லைக்கு, கமெண்ட் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா தாங்க சரி நம்ம வீடியோ இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு மோட்டிவமாக இருக்கும். அப்போ தான் அடுத்தடுத்த கண்டென்ட்டு அவன் க்ரியேட் பண்ணி கொடுக்கும்போது யோசிப்பான், இப்படி கொடுத்தா நல்லா இருக்குமா இல்லை அப்படி கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னு யோசித்து பல விதமான கண்டென்ட் கொடுப்பான். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.